பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா 35:4 பயப்படாத இருங்கள், திடன் கொள்ளுங்கள், தேவன் உங்களை ரட்சிப்பார். பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு எங்க பார்த்தாலுமே பயம் 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 தாங்க. எதை பார்த்தாலும் பயம். ஒரு வியாதி வந்தா பயம், நம்ம இடத்துல ஒரு சோர்வு வந்தால் பயம், எதை பார்த்தாலும் ஒரு பயம். அப்படியே என்ன செய்கிறது ஏது செய்கிறது என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில பயத்தினாலே அநேக மரணங்கள், பயத்தினாலே அநேக தோல்விகள், பயத்தினாலே அநேக எல்லாவற்றையும் விட்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறிக்கொண்டு போகிறது. ஆனா கர்த்தர் சொல்றாருங்க, மகனே மகளே, இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளிடத்துல கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். பயப்படாத இருங்கள், இடமனதா இருங்க, தைரியமா இருங்க, நான் உங்களை ரட்சிக்கிற தேவன், உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு அநேகருக்கு பயம். என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன, என் பிள்ளைகளுடைய ஸ்டடிங் நான் என்ன செய்ய போகட்டும், நான் ஃபீஸ் கட்ட முடியல, அட்மிஷன் பண்ண முடியல, திருமண காரியம் வைத்திருக்கிறேன், திருமணத்தை நான் எப்படி செய்வேன், வீடு கட்டியிருக்கிறேன், பாதிதான் கட்டியிருக்கிறேன், இன்னும் கட்ட முடியல. இப்படி அநேகருடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், வியாதியினால பிரச்சனை, வியாதினால பயம், பிள்ளைகளை குறித்து அநேக பயத்தோடு வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாத இருங்க, திடமனதா இருங்க, நான் உன் கூட இருக்கிறேன்ல, உன்னை நான் பலப்படுத்துவேன், உன்னை தாங்குவேன், உன் தேவைகளை சந்திப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தெய்வச்சனமே, கர்த்தர் வாக்கு கொடுத்தா அந்த வாக்கு மாறவே மாறாதுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னார் இல்லைங்களா, பயப்படாதன்னு சொல்லிட்டு. வியாதியை குறித்து பயந்திருக்கீங்களா? கடன் பிரச்சனை குறித்து பயந்திருக்கிறீங்களா? பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்திருக்கிறீங்களா? இன்னும் அநேக தேவைகளுக்கு பயந்திருக்கிறீங்களா? ஏன் இந்த வார்த்தை கேட்கும் போதே கண்ணீரோடு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்க கண்ணீரை துடைக்க போகிறாரு, உங்க பயத்திலிருந்து விடுதலை கொடுக்க போகிறாரு. ஐயோ, டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டாங்க, ஆனா என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, என்னவா இருக்கும்னு எத்தனை பிள்ளைங்க பயந்திருக்கிறீங்க. பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், திடமனதாயிரு, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை ரட்சிப்பதற்காக தான் நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிங்க. எல்லா பயத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலை கொடுப்பார். உங்களை திடமனதாய் வைத்து உங்களை ஆசீர்வதித்து ரட்சிக்கிற தேவன் உங்க மத்தியில இருக்கிறார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ரட்சித்தார், உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றிட்டார் என்று நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், விசுவாசிங்க. நாம் செபிக்கலாம். என் கண்மலையமான கர்த்தாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, அநேக பயத்தோடு வாழ்ந்திருந்த, எங்க போனாலும் பயம், எங்க வந்தாலும் பயம், தூங்குனா பயம், எழுந்தா பயம், பிள்ளைகளை நினைத்து பயம், ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நான் எப்படி செய்வேன் என்று பயம், திருமண காரியங்கள் எப்படி செய்வேன் பயம், வியாதியை குறித்து பயம், ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தை குறித்து பயம், இப்படி அநேக பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளோடு இந்த நேரத்தில் அப்பா, நீங்க திடன் கொள், நான் உன்னோட கூட இருக்கிற, உன்னை ரட்சிப்பேன், உன் பயத்திலிருந்து நான் விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லி அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பலப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே ராஜா. இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகள் இடத்துல இருக்கிற எல்லா பயங்களும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே அகர்ந்து போகட்டும் ஆண்டவரே ராஜா. எல்லாம் பயத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் விடுதலை செய்வீர்கள் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே ராஜா. உங்களுடைய பிள்ளைகளை தேற்றுங்க, பலப்படுத்துக ராஜா. எல்லா பயமும் இப்பொழுதே நீங்கினதற்காக நன்றி அப்பா. இந்த ஜெபத்தை உடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, பயத்தோடு இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற உடைய பிள்ளைகளை நீங்க சந்தோஷமா, தைரியமாய், திடமனதாய் மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கட்டுக்கிற, விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கரம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்க பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார் இல்லையா? நிச்சயமாகவே அவர் உங்க பயத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இயேசப்பா செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.